வணக்கம். நிறைநிலா ஆரி டிசைனர். இன்றைக்கி ஒரு டிசைன்டு வீடியோ பார்க்க போகிறோம். இதுதான் பாருங்கள். சாரீ வந்து அதில் ஒரு கலரே சொல்ல முடியாத கலர் இருக்குது. ப்ரௌன்லேயே ஒரு லைட் ப்ரௌன் ஷேடு. சாரியும் இதே ஃபுல் கலர் தான். ப்ளவுஸும் இதே தான். காப்பர் கலரில் சின்ன பார்டர் வருது சாரியில். நான் வேணும்னா உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கஸ்டமர் ஃபோட்டோ தான் அனுப்பிச்சாங்க. இதில் ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒர்க் கொடுத்தவங்க தான் மறுபடியும் இப்போ கொடுத்துருக்காங்க. அவங்க ஒர்க்கை எப்போவுமே கொஞ்சம் மைல்டாக தான் கேட்பாங்க. இது பின்ட்ரெஸ்ட்லேருந்து நானே எடுத்த டிசைன் தான். நம்மளே வச்சுக்க சொல்லிட்டாங்க டிசைனு. என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 3 லைன் ஜரி ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு காப்பர் கலரில் 3 சைஸ் பீடும் சுகர் பீடும் வச்சு ஆல்டர்னேட் பண்ணி லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்பர் 4 சைஸ் காப்பர் பீட் கொடுத்து அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஒரு டைமண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தெரியுதா? இங்கே ஒன்று கொஞ்சம் க்ராஸாக திருப்பிங்க அந்த மாதிரி தான் ஷேப் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கார்னரில் வரதை மட்டும் ஒயிட் கொடுத்துருக்கேன். நான் பார்த்த டிசைனில் வந்து ஒன்றுத்தில் மட்டும் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு எந்த மாதிரி ஸ்டோனும் ஸ்டிட் ஆகாது, கொஞ்சம் பேல் பீட் கொடுத்தா நல்லாயிருக்குன்றதுனால பேல் பீட் கொடுத்துருக்கேன். இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கு பேல் பீட் கொடுத்த உடனேயும். ரெயின் ட்ராப் பீடு வச்சு சுகர் பீடு வச்சு அரும்பு மாதிரி ஒரு 4 கொடுத்துருக்கேன் ஒரு கார்னரில். அதுலேயுமே வந்து சுகர் பீடை வந்து ஆல்டர்னேட் பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி கொடுத்தாலும் அடிக்கிற மாதிரி இருக்கும்ன்ட்டு ஒரு ஒயிட் கலர் சுகர் பீடு, கோல்டு கலர் சுகர் பீடு ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த செட் கார்னர் வந்து கொஞ்சம் ஷேப் லைட்டாக மாற்றிட்டேன். டைமண்ட் இந்த பக்கம் க்ராஸாக இருந்தது, இப்போ இந்த பக்கம் ஒரே மாதிரியும் போகலாம், கொஞ்சம் ஒரு வேரியேஷன் காட்டலாமேன்ட்டு அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான். பிகினர்ஸ்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆரி ஒர்க் தெரியாதவங்க நார்மல் நீடிலே கூட இதை போடலாம். அவ்வளோ ஈஸியான டிசைன் தான் இது. ஸ்லீவ் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஸ்லீவுமே சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், நெக்கில் போட்டதையே இங்கே அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இங்கே மட்டும் நான் கொஞ்சம் சென்டராக இருக்குன்றதுனால இப்படி கிராஸாக கொடுக்காம இது இந்த பக்கம் இது இந்த பக்கம் கொடுத்துருக்கலாம். அதுக்கு இல்லை எல்லாமே ஒரே சைட் பார்த்த மாதிரியும் கொடுத்துருக்கலாம். நான் கொஞ்சம் அப்படி ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கட்டுமேன்ட்டு மேலே பார்த்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவரையே வந்து நம்ம புட்டாவாக இங்கே கொடுத்துட்டோம். கொஞ்சம் தள்ளி தான் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து கொஞ்சம் மைல்டாக தான் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் புட்டா கூட நிறைய கொடுக்காம ரொம்ப அளவாக ஒரு டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்கேன். இது இன்னொரு ஸ்லீவ். இதுலேயுமே புட்டாஸ் அதே மாதிரி கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டு நெக்கு காட்டுறேன். ஃப்ரண்ட்டு நெக்கு அதில் கொடுத்த மாதிரி எங்கே முடியுதோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்டிச் பண்ண ஃபோட்டோவும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.